என்ன இங்க பாரு. பேக் செக் பண்ணிட்டு இருக்கேன். என்னம்மா? இங்க வா, அப்புறம் செக் பண்ணிக்கலாம். டைம் ஆகுது. வர முடியுமா முடியாதா? முடியாது முடியாது. சார் நான் உங்ககிட்ட ரோடு தானே காட்டினா தான் சரிப்பட்டு வருவேன். காலையில டைம் ஆகுது, வெறுப்பேத்தாதீங்க. என்ன ரோடி பையன், என்ன என்ன உன் பிரச்சனை? ரெடி கொஞ்சம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்றேன்ல. இங்க நைட்டும் சரியா தூங்கல, உங்களுக்கே தெரியும் எவ்வளவு லேட்டா தூங்குனான்ட்டு. அப்புறம் அவன் தானே தூங்கினேன். லேட்டா போனா உங்களை யார் திட்ட போறா? அது நான் கிளாஸுக்கு லேட்டா போனா வெளியே நிக்க வச்சிருவாங்க. கூட ஒரு 5 மினிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? அது கூட உன்னால முடியாதா? நைட்டாவது ப்ராப்பரா தூங்க விடணும், காலையில ப்ராப்பரா எழுந்துக்க முடியும். எங்க எழுந்துக்க முடியுது? நானே அலறி அடிச்சு எழுந்துட்டு கிளம்பியிருக்கேன். அது அம்மா அத்து அத்து நீங்க மூக்கு கடிச்சு வச்சிரும் பாத்துக்கோங்க. கடி யாரத பூச்சி, டைம் அடிச்சு பட்டும். மணி ரொம்ப பண்ற. ரொம்ப பண்றேன்னு சொல்லி பாருங்களேன், அவ்வளவுதான் உங்களை. ட்ரெஸ் அது எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு. நான் உன் ட்ரெஸ் கேட்டேன். நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி காலர் 3/4 சூப்பரா தான் இருக்கு. கேட்டு வாங்கணும். நானே சொல்லியிருப்பேன், என்னங்கன்னா பார்க்க பேச விடுறீங்களா? பேசி போயிட்டு உங்ககிட்ட பேசிட்டு தானே கிளம்பியிருப்பேன். மாமா அப்படியே சொல்லியிருப்பேன். அப்ப இல்லாம அந்த டிகிரி போட விட்டேன்னு நினைக்கிறேன். இங்க இன்ஜினியர் ஒத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிருக்கணும்? என் தங்கம், என்ன என் தங்கத்துக்கு பிரச்சனை? ஒன்னும் காலையில மூட் அவுட் ஆகாதீங்க. இல்ல சொல்லியாச்சுல. சரி, நான் வெளியவே நின்னுக்கிறேன், சொல்லுங்க. ஒன்னும் வேண்டாம். இருக்குன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னாலும் பிரச்சனை, என்னதான் பண்றது? ஒன்னும் பனிஷ்மெண்ட்லாம் இருக்க வேண்டாம். சரி, உங்க கூடவே வரேன், போதுமா? நிச்சயமா நான் தான் ஆர்டர் பண்ணோம். ஆமா. இப்போ வரும்போது விட சொல்லிக்கிறேன். நீ வரவா? டைமிங் தெரியாதுல்ல பட்டும். இல்ல எப்போ வரதால வர. ஒன்னும் வேண்டாம், விடுறீங்கல்ல அது போதும். சரி இது ஒண்ணு நான் தான் ஆர்டர் பண்ணோம். நீங்க தான் போதுமா? சீக்கிரமா வாடி. சீக்கிரமா வந்துட்டு நான் வெறுப்பெத்துறீங்க. இனிமேல் 6 மணிக்கு முன்னாடி கிளம்பி பாருங்களேன். 4 மணிக்கு கிளம்புறேன். வச்சிரும் பாத்துக்கோங்க. எல்லா பொருட்களும் புருஷன் சீக்கிரமா வர மாட்டாங்களே ஃபீல் பண்றாங்க. நீ சீக்கிரம் வந்தா லேட்டா வாங்குற. அப்படிதான். அவங்களே சரி, நம்ம கதையை ஈவினிங் பாத்துக்கலாம், டைம் ஆகுது, வாங்கப்பா. சரி பாப்பலாம். இப்பதான் சொல் பேச்சு கேட்கணும். சொல்றதை கேட்டா மொத்த சமத்து பையன். எப்பவுமே சமத்து பையன் தான், போதுமா? இந்த ஸ்லிப்பரும் வாட்சும் கூட நல்லா இருந்துச்சு. ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்ஸ் சொன்ன குடிச்சிருவேன். இவ்வளவு வாங்கி வைக்கிறீங்களும் உங்களுக்கு திமுரு தானே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ எனக்கு தோணுச்சுன்னு கொஞ்சோண்டு எடுத்து. ஊர்ல கொஞ்சம். ஆமா கொஞ்சம் தான். நான் 10 டேஸ்க்கு போடுற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம்ன்றீங்க. பரவாயில்ல. நான் பேசிக்கிட்டே இருந்தா நான் சக்கு நீங்க இப்படியே இருப்பீங்க. கிளம்பலாமா? என்ன விவரம் ஆயிடு. நாங்க விவரம் தான். சரி வா கிளம்பலாம். பேக் எடுத்துக்கணும். இல்லம்மா, நானே எடுத்துக்கிறேன். ஒன்னும் வேண்டாம். சரி, இந்தாங்க புடிச்சுக்கோங்க. உன்னை எடுத்து போயிடுவா. விட்டா நீங்க அதை கூட செய்வீங்க எனக்கு தெரியும். நானே நடந்து வரேன். கால் வலிக்கும்ல. பரவாயில்ல, வலிக்கிட்டோம், ஒன்னும் பிரச்சனை ஒரு சின்ன ஹெல்ப். இல்ல. எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, போலாமா? உஷாராயிடு, இதெல்லாம் உஷாராயிடு. சேட்டை ஸ்டார்ட் ஆனா அதுக்கப்புறம் என்னன்னு எனக்கு தெரியுமே. என்ன பண்றது, உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. இவ்வளவு நாளைக்கு ஜாக்கிரதையா இருக்கீங்க நானும் பாக்குறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் கிளம்பலாமா? ப்ராப்பர்ட்டா இதெல்லாம் கட் பண்ணிடு. அப்படித்தான், வாங்க போலாம். சரி போலாம் 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 பா. என்ன பாய், வரேன்ட்டு நீ வரவே இல்ல. என்ன டயர்டா இருக்க? என்னாச்சு? ஆமையா உடம்பு வலிக்குதுடா. என்ன ஃபீவரா? இங்க வா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உனக்கு லாஸ்ட் பீரியட் ஃப்ரீ தானே, அப்புறம் நீ இவ்வளவு லேட்டா வர? லைப்ரரி போயிட்டியா? லாஸ்ட் பீரியட் போகணும்னு நினைச்சேன், போவே இல்ல. ஏன் போல? ஹெச்ஓடி கடுப்பு ஏத்திட்டாரு. எது உங்க ஹெச்ஓடியா? பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த நெப்ராலஜி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வெறும் பேத்திட்டாரு. என்னமா அவருக்கு? ஃப்ரீ பீரியடு லைப்ரரிக்கு போயிட்டு இருந்தேன், வந்துட்டாரு. சின்ன ஹெல்ப்மா, சின்ன ஹெல்ப் தானே நம்பி செய்யலான்னு செஞ்சா வேலை வாங்கிட்டாரு. ஒவ்வொரு ஃப்ளோரு காமிச்சு கழுத்தை உடைச்சிட்டாரு. இதெல்லாம் யூஜி பசங்க தானே வேலை வாங்கணும். என்ன வேலை? டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்குறது, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, அந்த டெஸ்ட்டை கொடுக்கறது. எனக்கும் இந்த ப்ராஜெக்ட் இதுக்கப்புறம் என்ன சம்மந்தம் இருக்கு? ஒண்ணு அவங்க டிபார்ட்மெண்ட் பசங்களாம் வாங்கியிருக்கணும், இல்ல யூஜி பசங்களே வேலை வாங்கியிருக்கணும். போட்டு ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஏத்தி இறக்கிட்டாரு. லிஃப்ட்ல போலியா? இங்க நிக்கிற கூட்டத்துக்கு நின்று போயிட்டு இருந்தா நைட்டு வரைக்கும் அவர் கொடுத்த வேலையை செஞ்சிருப்ப. அடிப்பாவி, கீழே இருந்தா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஏறி போனேன். இப்படி போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஒரு ஃப்ளோர் கொடுத்தா மொத்தமா அந்த ஃப்ளோர்ல என்னென்ன வேலை இருக்கோ அதை கொடுக்கணும். அப்படி இல்ல, 2 ஃப்ளோர் முடிச்சோட திருப்பி பழைய ஃப்ளோருக்கே அனுப்புவாரு. திருப்பி அது முடிச்சா இந்த ஃப்ளோருக்கே அனுப்புவாரு. சாரி மாமா, வந்துட்டம்மா, இதுன்னு கடுப்பு ஏத்திட்டாரு. வர கோத்துக்கு ஒரு கொட்டிட்டு வந்துடலாமான்னு இருந்துச்சு. நீயே காண்டா, ஒரு அளவுக்கு வேலை வாங்கினாரு.
சுத்தமா முடியல, எனக்கு பாதி வழியா தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. சிச்சோ, கை கிளம்புத்தவா? ஆண்டாண்டா, வீட்டுக்கு போய் படுக்கணும் போல இருக்கணும், போய் படுக்கிற முதல்ல, எனக்கு சுத்தமா முடியல. அவ்வளவு டயர்டாவா இருக்க? முடியலடா, லைப்ரரி மூடிட்டு எனக்கு வேலை இருக்குன்ற விடவே இல்லடா. ஒரு வேற மெசேஜா பண்ணிருக்காரு, கிளம்பிட்டியா? என்ன எங்க லைப்ரரி போனா அவ்வளவுதான், நான் என்னத்த சொல்ல? இந்த மாதிரி செஞ்சுன்னு சொன்னா கத்துவாரு. குரூப்ல போட்டிருந்தாங்க, நாங்களும் எங்க இருக்குன்னு தெரியலன்னு தான் சொன்னோம். என்ன கூப்பிட்டுருக்கல ஹெல்ப்புக்கு? பேக் இருந்தாலும் புடுங்கி வச்சுக்கிட்டான். புடுங்கிட்டாரா? ஆமா. வேண்டாம்மா, வெயிட்டா இருக்கும், இங்க வச்சுட்டு நீ போய் பாருடா அப்படின்னு வாங்கி அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டான். கேட்டு போனா கேட்க முடியும்? ஏன் வெட்டி பசங்க இருப்பாங்களே கலி, அவங்களுக்கு வேலையே பார்க்கல அவரு. நான் கதா கடுப்பு, அது உட்காந்து கதை பேசிட்டு இருக்கு. அவங்க தானே பண்ணணும், அவங்க தானே இதெல்லாம் கத்துக்கணும். சரி போ, இனிமேல் முடியாதுன்னு சொல்லு. அதுதான் என் பிரச்சனை, திட்ட போறாரு. ஆனா இனிமேல் சொல்ல போறேன், என்னால முடியலப்பா இவர்கிட்ட. பரவாயில்ல, ஒரு நல்ல முன்னேற்றம். இப்போ அந்த முடிவு எடுத்தியே. ஆமாண்டா, இனிமேல் நான் சொல்ல போறேன், என்னால முடியல. எவ்வளவு வேலை வாங்குறாரு தெரியுமா? என் டிபார்ட்மெண்ட்லயே எனக்கு அவ்வளவு வேலை இருக்கு, இது பத்தாததுக்கு இவருக்கு வேற. அதுதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லு சொல்லுன்னு கத்துறது கிட்ட, இப்ப புரியுதா? இப்படி குத்தாங்கன்னு யூஜி பசங்களை கூப்பிட்டு விட்டு இவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்ல போறேன் பாரு. பாக்குறோம். நிஜமா தான் சொல்றேன், சொல்லலைன்னா அவள்தான் நான் வீட்டுல வாங்கி கட்டுவேன். அதுக்கு இது சொல்லிடுறதே பெட்ரு. தானே அங்க இருக்க உனக்கு செக்கு, இப்படி வேலை செஞ்சதை விட செஞ்சதை அவர்கிட்ட போய் சொன்னா வாங்கி கட்டுவேன். பயங்கரமா வாங்கி கட்டுவேன். நான் குரூப்ல போட்டுட்டேன். என்ன போட்ட? அவ வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கானா, கொஞ்சம் லேட்டாவும் அனுப்பிச்சிட்டேன். ஏன்டி இப்படி பண்றேன், என்ன வச்சு செய்ய போறாங்க. போகும்போதே செம்ம கான்ல இருக்க போறாரு மொபைல். நானே பார்த்து பக்குவமா சொல்லியிருப்பேன்ல, இந்த மாதிரி பண்ணாதான் அடுத்த வாட்டி நீ செய்ய மாட்டேன், அதுக்குதான். அதனால தான், புரியுதுல? ஹேட் யூ போத். இந்த விஷயத்துல பரவாயில்ல, அப்பதான் நீ செய்ய மாட்டேன். என்னை வீட்டுல விட்டுருங்க. அது விஷயம் வண்டி எடுத்துட்டு வரல, என் புருஷன் கூட வரலன்னு வந்தேன், அவ்வளவுதான். ரொம்ப திருசா போடுறாங்க போல ட்ரெஸ். புருஷர் இருக்காரு, புருஷர் அவர் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான். என்ன ஓட்டுறீங்க? என் பாய்க்கு நல்லா இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல, எனக்கு கூட பிடிச்சிருக்கு. இந்த விஷயமா ஒண்ணா வந்திருக்கீங்க போல. பிளான் எல்லாம் இல்ல, எதாச்சும் ஒண்ணா வந்தோம். நாட் பேட். நீ ஆஃப் சாரியில வந்தல, அதனாலதான். ஓ, ஓகே. அம்மா வீடியோ கேமரா வாங்கிக்கிட்டியா? வாங்கிக்கிட்டேன், ஆனா இன்னைக்கு எதுவும் எழுத போறது இல்ல, நாளைக்கு எழுதணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உன்னை விடுறா, தூங்க, ரெஸ்ட் எடு. ஆமாண்டா, வாடா போலாம். நீ எப்படி போற? எங்க அக்கா வந்திருக்கா, அவ கூட போற, வெளியே போறோம். சரி. எங்க அந்த பிரவீன் பக்கி ஆளே காணும்? ஃபேவரட் கோஆர்டினேட்டர், நீதான் அந்த பதவி வேணான்னுட்ட. ஆமா, அது எடுத்தாலும் இங்கேயே கிடக்கணும், அவள் தான். அதோட தொத்தி அடிச்சிருவாரு. அதனாலதான் உன் கூட இருந்ததுனால, பிரவீன் தான் அப்ப நிறைய உன் கூட இருப்பான், ஸோ அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு அவனை போட்டாங்க. ஓ, ஓகே. கூட ஒரு யூஜி பர்சங்களை போட்டுக்க சொல்லு, அப்புறம் அதுங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. சொல்றேன், வாங்க போலாம். போலாம். என்னடா சீக்கிரம் வந்துட்டீங்க? நைட் டியூட்டி வேலை இருக்குப்பா, அதான். மாப்பிள்ள நைட் டியூட்டி பார்க்கணும். ஆமா, ஒரு மீட்டிங், அவங்க எல்லாம் நைட் தான் வருவாங்க, அவங்களுக்கு அப்பதானே டே. அதனால சரி, அங்க இருந்து என்ன பண்றது, நைட் டியூட்டி தான் வேலை இருக்குல்ல, ரெஸ்ட் எடுக்கலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி. பொண்ணு என்ன இன்னும் கிளம்பல? ஆமா, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கா, பசங்க மெசேஜ் பண்ணாங்க. ஆமா, அதுக்கெல்லாம் போக டைம் இருக்கும். ஏன்டாச்சா? உங்கச்சி வருஷம் எனக்கு அவளுக்கு இருக்கு. ஏன்டா, ஏன் இன்னும் கடுகடுன்னு இருக்க? நான் காலையிலே சொன்னேன், நான் சீக்கிரம் வருவேன், ஒழுங்கா வீட்டுக்கு வந்துருன்ட்டு. போயிட்டு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை செய்யணும், அவ்வளவு திமிரு இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் ஓஷனை கேட்டாதானே தெரியும். என்ன போஷன், என்ன வந்து முடிய சொல்ல வேண்டாம், இதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குற சம்மந்தம் இருக்கு. இவங்கள பாக்குறாங்க, அமைதியா இரு. நமக்கும் மண்டைக்குள்ள இருக்கு. தெளிவா சொன்னேன், இல்ல சீக்கிரம் வந்துருவோம், ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு அத்தனை வாட்டி சொன்னேன். நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு வேற சொன்னேன். சரிடா. ஆமா, என்ன டிக்கெட்ல புக் பண்ணிட்டீங்களா? நேற்று நைட் அதெல்லாம் தெளிவா முடிஞ்சிச்சு மாமா. உங்க அண்ணனுக்கும் உங்க தம்பிக்கும் என்னதான் பிரச்சனையா? ஏன் ரிசர்ச்சுக்கு வரலையா? இது தூரமா இருக்கான், அதனால அவங்களால வர முடியலையா? ஃபிளைட்டு தானே, ஒரு ஹவர்ல போய் இறங்கிட போறோம். இதுல என்ன உங்களுக்கு? பிடிச்ச இடமா இருந்தா இவ்வளவு தூரம் வேணா வருவாங்க, பிடிக்காதவங்கள வேற என்ன பண்ண முடியும்? எது கம்பல் பண்ணிக்கிட்டு விடுங்க, கல்யாணத்துக்கு சொல்லுவோம், வந்தா வர கட்டி போட்டோம். சரி, அவங்க இங்க வருவாங்கல்ல சென்னைக்கு, அப்போ ஒரு வாட்டி வர வைப்போம், கூப்பிடுவோம், அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, இந்த கல்யாணம் அப்படிலாம் இல்லாமலே போயிடுச்சு. சென்னை வீட்டை பார்க்க வரணும்ல, ஒரு நாள் வர வச்சதை விருந்து வச்சிருவோம். சரி, அப்போ யாரெல்லாம் வரலையும் அவங்க கூப்பிட்டுக்கலாம். ஆமா, எங்க மாமனார் மாமியார்லாம் அப்போ கூப்பிட்டுக்கலாம். அவங்க ஏன் வரலையா? மாமனாருக்கு ஃபிளைட் எல்லாம் கொஞ்சம் அலர்ஜி இல்ல, அதான். சரி, ஆமா, சென்னைக்கு வரும்போது கூப்பிட்டுக்கலாம். அவங்க ரொம்ப டிராவலே பண்ண மாட்டாங்க. ஆமா, சென்னைக்குள்ள எங்கன்னா இருந்தா போறாங்க. அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள கூட வரவே மாட்டாங்க, என்ன கதைனே தெரியல, வீட்லயே இருந்துடுறேன்றாங்க. சரி, இது மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வீராவை பார்க்கணும் அப்படின்ட்டு. இவன் போய் ஒரே வாட்டி தான் பார்த்துட்டு வந்தோம். ஏன்டா போய் பாரு. போறப்பா.
சரி இவன் கண்ணிலே நிக்கிறானா இவன் வேற பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அரசு கல்யாணமா அந்த பொண்ணை பார்க்கணுமே அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இவனையுமே பார்க்கலையே அப்படி புலம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் 3 பேரும் போய் ஒரு நாள் பார்த்துட்டு வந்துருங்களா அவங்கள? 4 பேரும் தான் போயிட்டு வாங்களேன். என் பொண்டாட்டியோடவா? அப்ப சரி. நீங்க மாமா 4 பேரும் போயிட்டு வந்துரும். அதுக்கு முன்னாடி போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரிங்க மாமா. பொண்டாட்டியோட தான் எங்க கொண்டு போவோம். சரி டாடி போயிட்டு வரோம். சரிங்க மாமா. அவங்கள வேணா அன்னைக்கு இவங்க விருந்து வைக்கும்போது வர வச்சுக்கலாம். சரி வராதுங்க யாருன்னு அப்ப பாத்துக்கலாம். டிக்கெட் எல்லாம் போட்டுச்சு எந்த வேலையும் இல்லை. போட்ட மாமா கேபுக்கும் சொல்லிட்டேன். மாப்பிள்ள இல்ல மாமா. அப்புறம் வேற என்ன கேரவன் சொல்லியிருக்கேன் மாமா. அதுக்கப்புறம் ஒரு மினி வேன். ஏன்ப்பா ஒரே வண்டியை பெருசா பார்த்துருக்க வேண்டியதானே? ஆளுங்க கம்மி. சரி ஒரு ரெஸ்ட் ரூமோட ஒன்று இருக்கட்டும் ஒரு கேரவனா சொல்லிட்டேன். ஓகே ஓகே. நமக்கு கேரவன் இல்ல எங்களுக்கு கேரவன். அதெல்லாம் தெரியாது. நானும் என் புருஷனும் அதில் தான் இருப்போம். கொஞ்சம் கூட என்னைய போட்டு தனியாக விட்டுறாதீங்க என்ன? மாட்டவே மாட்டோம். பிக்கப் பண்றது வேன் அலோடு மாமா உள்ள வேன்ல போய் பிக்கப் பண்ண போறோம். இப்ப சரி எல்லாம் பாத்துக்கிட்டல அப்ப நீயே பண்றுவ. இதெல்லாம் தெளிவா பார்த்து பண்ணிடுறேன் மாமா. அப்புறம் என்ன ஆர்கனைசர் தான் ஜோடியா இருப்பாங்கல்ல அவங்க ஜோடியா பிளான் போட்டு எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நமக்கு என்ன கவலை? நம்ம தான் ஜோடி சேர்த்து விட்டோம்னு சொல்லுவாரு. அப்பா என் மச்சான் உண்மையை தானே சொல்றாரு. ஆமா வர வர நீங்களும் என்ன ஓட்ட ஆரம்பிச்சு. இல்ல இல்ல நாங்க உண்மையா சொன்னோம். சரி சரி. அத்தைங்கெல்லாம் எங்க? வீராவோட மம்மி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே காணுமே. ஆமா தெரியுமா பண்ணீங்க. இதுக்கு என்ன டியூட்டி முடியல. அவன் முடிச்சுட்டு வருவா. அந்த மீட்டிங் அந்த பொண்ணுக்கு இல்ல. இல்லப்பா அந்த பொண்ணுக்கு இல்ல. இவங்க நிச்சயதார்த்தத்துக்கு சில வீட்டுல சொல்ல போயிருக்காங்க. வர்றவங்களோ வரலையோ சொல்றது ஒரு கடமை இல்ல அதுக்காக போயிருக்காங்க. அதே மாதிரி புடவை எடுக்கிறோன்றத சொல்லணும்ல அதுக்காக போயிருக்காங்கப்பா. சரிங்க மாமா. மத்தவங்க எங்க போயிருப்பாங்க தெரியாதாமா? ஷாப்பிங் தான். ஷாப்பிங் போயிருக்காங்களா? ஓகே ஓகே. அதெல்லாம் போலினாதாம்மா நீ ஆச்சரியப்படணும். என்னவோ சரிதான். நம்ம தான் குக் பண்ணணுமோ? அதெல்லாம் இல்லப்பா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஓ செஞ்சு வச்சுட்டாங்களா? ஆமாண்டா வேணா தோசை ஊத்திக்க சொன்னாங்க அவ்வளவுதான். அப்ப சரி. அப்படின்னா நான் ஊத்தி தந்துடுறேன் அங்கிள். என்ன ஊத்திக்கலாமா பாத்துக்கலாம். ரூமுக்கு போயிடுவீங்க. ஆமா மாமா 6 o'clock போய் லாகின் பண்ணணும்ல. சரிப்பா நீங்களும் போங்க நாங்க வர லேட் ஆகும். நீங்க சாப்பிட்டு கூட படுத்துருங்க நாங்க வந்து எங்களுக்கு பாத்துக்கிறோம். லேட்டாவா வருவீங்க? அது வரைக்கும் அத்தைங்க வர மாட்டாங்களா? உங்களுக்கு சரியா வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு தெரியலமா. ஓ அப்படியா? ஆமா சின்ன தங்கச்சி வீட்டுக்கு அப்படியே போயிடலான்னு இருக்காங்க அதான். சரி சரி. நீங்க போய் வேலையை பாருங்க நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு நாங்க கிளம்புறோம். சரிப்பா. என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். சீட் கேட்கறாங்க மாமா கேரளா இருக்க வர முடியாதுல்ல அதனால ஒரு நாள் பார்த்து பண்ணணும். சரி என்னன்னு பார்த்து பண்ணுங்க. வேணா கூட ரெஸ்டாரண்ட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னா. சரிங்க மாமா. டைம் பார்க்கணும் எல்லாருக்கும் ஃப்ரீயா இருக்கணும்ல தங்கச்சிக்கு எங்களுக்கு அவங்களும் ஃப்ரீயா இருக்கணும். எல்லாம் பார்த்து பண்ணணும். எல்லாம் ஃப்ரீயா இருப்பீங்க என் மருமக மட்டும் தான் பிஸியா இருப்பா இந்த வீட்லயே. ஏனோ அவதான் அப்படி இருக்கா நாங்க வந்து கூட மாற மாட்டாளே. இதுவே அவ மாறி இருக்காதான் நீங்க வேற. என்ன மாமா சொல்றீங்க? இப்பெல்லாம் நாங்க டெய்லி அவளை கண்ணார பாக்குறோம். அப்பெல்லாம் அப்படி கூட பார்க்க மாட்டோம் தெரிஞ்சுக்கோ. விக்னேஷ் நான் சொல்றது கரெக்ட் தானே? அது என்னவோ சரிதான் ஜெயா. 2 நிமிஷம் பாப்பா ஏதாவது எடுத்துட்டு போறேன்னு வருவா இல்ல வீடியோ கால் பண்ணுவாளே தவிர இப்படி வீட்டுல இருந்து என்னவோ நீங்க அதுதான் வீட்டுல இருக்கணும்னு இருக்கு போல. எங்களுக்கு இதுவே பெரிய விஷயம் தான். என்னது இதுவே பெரிய விஷயமா? இருக்கவே மாட்டேன் நானே புலம்பிட்டு இருக்கேன். இவங்க இதுக்கே சந்தோஷப்படுறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்காங்க யோசிச்சு பாரு. இவ்வளவு உனக்காக தான் மாறி இருக்கா புரியுதுல்ல? புரியுது இருந்தாலும் உன் லைஃப்ல இருந்து கிட்ட இருந்தா மட்டும்தான் இந்த இருந்தாலும் உன்னை விட்டு போவோம் அப்படிதானே? ஆமா. இது கூட யோசிக்காதடா. பிரிக்கிறமா? ஒட்டுன்னு இங்க வந்துடு. இல்லப்பா இல்ல உன் பக்கம் தான். அந்த பயம் இருக்கட்டும். சரி வாடா டைம் ஆயிடுச்சு போவோம். வா போலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் வர ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பேச கூட முடியாது. ஏன் தம்பி பண்றோலே என்ன 6 மணி மீட்டிங் சொன்னா 7 ஆக போகுது. மாத்திட்டானுங்க 7:30 மீட்டிங். 8 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். அப்பனா 8 மணிக்கா? ஆமா. வந்துட்டாடா வீட்டுக்கு வந்துருப்பாடா. வீட்டுக்கு வந்து ரூம் போடாம இருக்கா? பக்கத்துல ரெடி ஆயிட்டு வருவா. என்னடா புதுசா கேக்குற? இனிமேல் இங்கே ரெடி ஆகணும்னு சொல்றேன். அப்பதான் சரிப்பட்டு வருவோம். ஏன்டா வேண்டாம் எதுவும் பண்ணாதடா. திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்புறம் ரெடி ஆகுறது. வந்து ஹாய் சொன்னோன்னு விட்டுருவேன். அது அப்படி இழுத்து வச்சுப்பேன் அப்புறம். சரி சரி. என்ன யாரோ கோவமா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அது வரணும்னு தோணுச்சு. திரும்ப மாட்டாங்க. சிஸ்டம் எடுத்து வச்சுடா. பேசவும் மாட்டாங்க. சரி பேச தேவையில்ல. இருக்கிறது நானு ஆனா போய் யார்கிட்ட நிக்கிறா பாரு. துளி கூட பாசம் கிடையாது இருக்கு. எல்லாம் என்ன பண்றீங்க? எதுவும் மீட்டிங் கேள்விப்பட்ட? அங்கிள் கீழே இருக்காங்களா என்ன? ஃபோன் பண்ணாங்க வந்துட்டியான்னு கேட்டாங்க. அது பேசும்போது அப்ப சொன்னாங்க. இன்னும் 1/2 hourல ஸ்டார்ட் ஆக போகுது. சரி சரி. என்ன டயர்டா இருக்க?
இங்க வச்சுட்டு வந்தா அப்படிதான். எனக்கு ஆர்கியூமெண்ட் பண்ற அளவுக்குலாம் தெம்பு இல்லை. நான் தூங்க போறேன். கொஞ்ச நேரம் தூங்கவா? அதானே. வா, வந்து போடுவா. ஓகேண்ணா. அண்ணன் மேலதான் படுப்பீங்க. என்ன நாளை ஒரு புருட்டா என்ன என் வெள்ள படுக்கணும்னு தோணுமா என்ன? அவளே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் என்கிட்ட வந்திருக்கா. அது உங்க யாருக்கும் பிடிக்கல. சும்மா கேட்டேன்டா பக்கத்துல ஒருத்தன் காண்டாவானேன்னு. யாருன்னா எதுனாகட்டும், எனக்கு அண்ணன் மேல பார்த்தா போதும் தூக்கம் வருது. ஆல்ரெடி நான் கோவமா இருக்கேன். விருப்பத்தை முடிஞ்சா என்கிட்ட வா. பேசாம வந்த கிட்ட ஒரு பார்த்தா அப்படி தள்ளி போற. இப்பதான் வந்தப்படா ஒழுங்கா என் பொண்ணை விட்டுரு. பாரு, என் தங்கச்சி இடத்த பார்த்துட்டு இருப்பா. சும்மா விருப்பத்தாது. அவர் ரெஸ்ட் எடுக்க படுத்தாடா. ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்ன பண்ற? அவளே தானே வந்து பார்த்தா. இப்ப எழுந்துட்டு எனக்கு கோவம் வராது. அதுதான் அவனை பத்தி உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் முடியாது. ப்ளீஸுங்க, அப்படி படுத்தா ஆட்டம் வராது. நீங்க படுக்கவும் விட மாட்டீங்க. கொஞ்ச நேரம் அண்ணா கிட்ட படுத்துட்டு அப்புறம் வரேன்னு. குட்டிமா ஒழுங்கா கிட்ட வா. என்ன தள்ளி வைக்காத. தள்ளி வைக்க கூடாது, அவ்வளவுதானே. ஆமா. அவளை படுத்துற ஒழுங்கா படுத்துட்டு இருந்தேன். பாரு பாவம், ஏடாவளமா படுத்துட்டு இருக்கா. போதுமா? இப்ப என் கால் உங்ககிட்டதான் இருக்கு. அந்த காலம் வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. இப்ப நான் கால் உங்க மேல போட்ட தப்பு. அப்படிலாம் சொல்லல. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன ஹெல்ப்? கால் வச்ச மோவே ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் அமுத்தி விடுங்களேன். பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அமுத்தி விட மாட்டீங்க. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படி சொல்லல. என் கிட்ட வா. ஃபுல்லாவே அமுத்தி விடுறோம். ஒன்னும் தேவையில்லை. ஆமா, இங்க வந்து படுத்துக்கோமா. எனக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க மேல கால் போட்டதும் உனக்கு பிரஸ்டீஜ் ஆயிடுச்சு. அதனால கால் அமுத்த சொல்றதுக்கு அப்படி சொல்றேன். சரி, நீ மொத்தமா அண்ணா கிட்டே வாடா. அண்ணாவே பாத்துக்கிறேன். உனக்கு தான் பிடிக்கல. கால் இருக்காத. பரவாயில்ல விடுங்க. எங்க அண்ணன் சொன்னது நோ கரெக்ட்னு தான் எனக்கே தோணும். வச்சு வச்சு ஒழுங்கா விடு. வேண்டாம் வேண்டாம். சரி விடு. மொத்தவன் இருக்காது. இல்ல வேண்டாம் இருப்பா. யாரும் எதுவும் பண்ண தேவையில்ல. நானும் ஒரு வார்த்தை பேசுனேன்னு வையேன். தெரியல, சும்மா வேண்டாம் இருப்போம் வேண்டாம் இருக்குன்னு பாரப்பதை பண்றோம். பார்த்து வைக்கிறேன்னு கோப்பட்ட ஓர பேசுற. சரி கோவம் வேண்டாம் ப்ளீஸ். என்னால சமாதானப்படுத்துக்கலாம் தெம்பு இல்ல. இல்ல, பாதமும் காலம் மட்டும் போதும். இல்ல பரவாயில்ல. பிச்சிருவ பிச்சு. பரவாயில்ல. அடி வாங்காதீங்க. எனக்கு அமுத்தவே வேண்டாம். சரி சரி. எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு புரிஞ்சிடுச்சு. போதும், நிறுத்திக்கோங்க. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்பேன். வேண்டாம், கடிச்சு வச்சிரும் பாத்துக்கோங்க உங்களை. என்ன பண்ணு? இது என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்டே ஆகணும். இன்னைக்கு என்ன ஆர்குமெண்ட் உங்க ரெண்டு பேருக்கு? என்ன கேட்கணும் என்கிட்ட? இல்ல கால் அமுத்தினாலும் எல்லாம் மேலதானே கால் அமுத்துவாங்க. நீங்க என்ன வித்தியாசமா பண்றீங்க? அதான். அவ்வளவுதான் அமுத்தணும். ட்ரெஸ் அமுத்த கூடாதுல்ல. சரிங்க, புரிஞ்சு. போதும், உங்க விளக்கம் இதுக்கு மேல. இதுக்கு வேற டிபார்ட்மெண்ட்லாம் வேலை செய்யற நீ? அது லாவண்யா சொல்லிட்டாலே எல்லாத்தையும். அப்புறம் என்ன? ஓ, இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டீங்க. லாவணி எங்க சொன்னா? பிரகதி தான் சொன்னா. ஆமா சாரி, பிரகதி. ஓ, சொல்லிட்டாங்க. எல்லாம் கேட்டுட்டேன். ஏன்னு கேட்டேன். சொன்னதுக்கான விளக்கமும் கேட்டிருப்பீங்கல்ல. யாரு இப்படி ஏறி ஏறி இறங்குவாங்க? லூசா நீ? ஆறு மாதிரி 4 வாட்டி ஏறி இறங்கணும் என்ன ஆகுறது? 5 வாட்டியா? 4 வரை அதுதான் பண்ணேன் நானு. சொல்லப்பட்டு இனிமேல் சொல்றேன். மாட்டேன், என்னால முடியல. சொல்லுடா, போதும்டா. சரி, நான் சொல்றேன். இப்படி இருக்கு பாரு, கண்ணு மூச்சலாம் ஆன. குடிக்கிறேன். குடிக்கிறியா? நான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. படுத்து இருந்தா சரியா போயிடும். கிட்ட வா, நல்லா அமுத்துறேன். அண்ணா கை சொல்றலாம் அமுத்துறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சில பேருக்கு ராஜ வாழ்க்கையா நடக்குது போல இருக்கு. என்ன பண்றாம? உங்க புருஷன் தானே, உங்களுக்கு அமுத்த சொல்லுங்க, அமுத்துவாரு. இந்த பக்கம் புருஷரு, இந்த பக்கம் அண்ணரு கொடுத்து வச்சாங்கடா. விட்டலதான் தப்பு. நீங்களும் வந்து அமுத்துங்க பாப்போம். நானும். ஆமா, ரொம்ப வாயாடுறீங்க. வந்து அமுத்துங்க. தங்கச்சி வழியோட இருக்க, வந்து அமுத்துவா. டெட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஓவர் இல்ல. அதெல்லாம் இல்ல, வாங்க. நான் நாத்துக்கு அமுத்தாமல தோ வந்துட்டா போச்சு. சும்மா சொன்னேன். போதும். ஒண்ணும் வேண்டாம், அமைதியாரு. அதானே, அமைதியாரு. இல்ல பரவாயில்ல, போதும். அதுக்கப்புறம் இதே பழகிடும். இது கரெக்டா தான் இருக்கு. பழகினாலும் பரவாயில்ல, புரியுதுல? எப்ப வேணாலும் அமுத்துவேன். கிட்ட பேச முடியாது. ஒன்னும் பேசி ஜெயிக்க தேவையில்லை, புரிஞ்சுதா? அமைதியாயிட்டேன்ல. என்ன நீங்களும் வந்துட்டீங்க? சும்மாதான். நான் இப்பெல்லாம் பண்ணாதீங்க. நீ இப்படி ரியாக்ட் பண்ற? நல்லா இருக்கும் போல இருக்கே. நான் உங்களை மாதிரி இல்ல, நான் வேற மாதிரி. வேண்டாம். அப்படின்னா பண்ணி ஆகணுமே. அவளை விடு, அவள் தான் தாழ மாட்டா. பதறனால இதுக்காகவே பண்றேன். வேண்டாம், அப்புறம் உங்களை ஆரம்பிச்சுடார். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல, இத பண்ணி ஆகணும். புருஷன் மேல இருந்து படுத்தது உங்களுக்கு பிடிக்கலன்னா எழுந்துரு சொல்லுங்க, நான் எழுந்துக்கிறேன். இப்படிலாம் வேண்டாம். அதெல்லாம் இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ வேண்டாம். நீ கூஸ் தண்ணிலாம் தாங்க முடியாதா? நீ ஐயோ கத்திருவா, நீ கத்திருவா, சமாளிக்க முடியல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீங்க செல்லலையும் வயிறுலையும் பட்டுல. நீ இப்படி குதிக்கிற? அவன் அப்படிதான் சிக்கி கப்பனா தாழ மாட்டேன்.
ஊருக்கு குதிப்பா. இப்போ நாங்க 2 பேரும் குடிச்சிட்டு இருக்கிறதுனால எங்களை தாண்டி அவளால் குதிக்க முடியல, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்லைன்னா மேலேக்கும் கீழேக்கும் குதிச்சிருக்கோம். இப்படி கூசுமா? ரைட், உங்களுக்கு ரொம்ப அவசியம், விடுங்க, காப்பாத்துங்க. முடியாது. விடா பாவம். பங்கச்சு கொண்டு பத்தறிடுவாரு. எங்க நீங்களும் ஸ்டார்ட் பண்றீங்க, வேணாம் வேணாம், கால் பாவம் 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 பாவம், ப்ளீஸ் 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 ப்ளீஸ், வலிக்குது, இது மாதிரி பண்ணாதீங்க. பண்ணா பழி எல்லாம் போயிடும். எங்க ப்ளீஸ்ங்க, முடியாம தானே படுக்கிறேன், எங்க எப்படி டார்ச்சர் பண்றீங்க எல்லாம் சேர்ந்து. பரவாயில்ல, இது டார்ச்சராகவே இருக்கட்டும். பார்ட்னர் 2 பேரும் வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எங்க எங்க வேணாங்க வேணாங்க ப்ளீஸ், கத்திடுவாங்க. கத்து. இங்க கொஞ்ச நேரம் தான் வச்சுக்கோ, அவள்தான் எழுந்து ஓடிட்டு நீ. நான் தூங்க எழுந்துட்டேன். போதும் போதும் போங்க, நான் ரூமுக்கே போறேன். என்ன அப்பா தம்ம நீங்களும் சேர்ந்து தானே பண்ணீங்க. என்ன அதுல புருஷன்கிட்ட படுத்து இருந்தானே உங்களுக்கு, நான் இருந்துட்டேன், போங்க, நான் ரூமுக்கே போறேன். விளையாடி கொண்டு விற்பதை வாங்க. முடியாது, வாண்ண. எல்லாம் முடியாது, போங்க. வா. மாட்டேன். சரி ப்ளீஸ் 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 சொன்னோன்னே சமத்துல கிடையாது. வரியா பரவா. நீங்களும் வர தேவையில்ல, நானும் வர தயாரா இல்ல. அதுவும் உங்க ஃப்ரெண்டு கூட சுத்தமா பேச தயாராவே இல்ல. நீ திடீர்னு இப்படி ரியாக்ட் பண்ணதை பத்தி எனக்கு ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. நான் இப்பெல்லாம் பார்த்ததே இல்லை. இவ்வளவு கூச்சப்படுற நீ? உங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டுனா சொரணை இல்லைன்றதுக்காக நான் அப்படி இருப்பேன்னு நினைச்சீங்களா? எகிரி எகிரி குதிப்பா. கத்திருக்கேப்பா. நீ கத்தாம விட்ட தான் தோணுச்சு. இந்த ரூம்ல இருந்து கத்தி மாட்டிக்கிட்டேன்னா நல்லா அடக்கிக்கிட்ட. இப்ப நான் எழுந்துக்காம இருந்தா கத்திட்டு இருப்பேன். ஆல்ரெடி உங்க அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? இதுக்குதான் கெஞ்சரம் விடுறீங்களாங்கண்ணா எல்லாரும், போங்க, உங்க எல்லா பிச்சும் நான் கிளம்புறேன். பண்ண மாட்டவா? அமுத்தி விட்டுட்டு தானே இருந்த, என்ன இப்படி சொல்ற? புரிஞ்சிடுச்சு, காலை தொடணுமேன்ற கடுப்புலதான் நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க, தெரிஞ்சிடுச்சு. குட்டிமா உனக்கு சரி தப்பு சொல்லாத. தெரியும்னுட்டேன். குட்டி மேல கோவப்படுத்தாத. வாங்க. என்ன வரமாட்டேன்னா வரமாட்டேன். சரிம்மா சாரிம்மா. தெரியும் உங்களுக்கு எனக்கு செஞ்சு பிடிக்கல, அதானே. அப்படி நினைச்சுக்காத. இப்போ நான் திருப்பி நினைச்சுக்க பண்ண மாட்டேன். கையல் நீ தான் தூண்டி விட்ட. கப்படுறாளேன்னு நீதான் பண்ண சொன்னான். சும்மா நான் தான் பண்ண சொன்னேன், அவன் மாட்டேன்னு தான் சொன்னான். ப்ளீஸ் ப்ளீஸ், அவ காலை சிக்கிக்க பண்ணுன்னு நான் தான் சொன்னேன். வேண்டாம் வேண்டாம், மன்னிச்சிடவனு. அப்படி இருக்கீங்க 2 பேரும். 2 பேரும் மட்டும் தெளிவாங்க, நானே தங்கச்சி மட்டும் இருக்கும். நான் புசுக்கு இப்படி சொல்லிட்டேன். சொல்லி டயர்டா இருக்குன்னு வந்து படுக்க வந்தா. அட போக்கலாமேன்னு. ஓடிடுங்கன்னு தூ பாரு நத்து. சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். இன்னும் என் மாமியார்ட்ட மாட்டி விட்டுருப்பீங்கல்ல. இப்படிலாம் ரியாக்ட் பண்ண எனக்கு தெரியாது. தேவையில்லை. கானா காதான். அம்மா வீட்டுக்கே போறேன், போய் எங்க அம்மா கூட தூங்க. வேலை பண்ணி எப்படின்னா போங்க, எனக்கு அவ்வளவு இல்ல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். வேண்டான்னு பொறுப்பித்தத. நம்ம விளையாட்ட பண்ணி சீரியஸா எடுத்துக்காத. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்பா. என்ன சீரியஸா சொல்ற? ஆச்சா 2 வச்சு செய்யலாம் தான். எவ்வளவு சிக்கிலிக்கா பண்ணாங்க, நிஜமாவே நான் கத்திட்டு இருப்பேன். அவங்க எல்லாம் கீழே இருக்காங்கன்ற பயத்துலதான் கத்தாம இருந்தேன். அப்பனா சரி சரி, நானும் ஜாயின் அடிக்கிறேன். என் செல்லண்ணா, லவ் யூ. என்ன எங்களுக்கு எதுக்கு இந்த வீடு? நானே என் தங்கச்சி கூட போறேன், எங்க அம்மா கூடவே இருந்துக்கிறோம். இது நான் தனியா படுக்க மாட்டேன், என்னை பத்தி தெரியும்ல உனக்கு. ஏதாச்சும் பயன்படுத்தும் போது தெரியல. உன் வீம்பாலி போங்க சண்டை மூட்டி விடுற. அண்ணன் எங்க அம்மா வீட்டுக்கு போறோம், நீங்களும் உங்க ஃப்ரெண்டா இங்க இருந்துக்கோங்க. ஒழுங்கா தூங்கி இல்லாம தூங்க மாட்டேன். நான் தனியா தூங்க மாட்டேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் தூங்குங்க. நம்ம போலாம். இருக்கு சரியாண்ணா, நீ மீட்டிங் முடிச்சுட்டு வா, நான் கிளம்புறேன். வேண்டாமா சொன்ன கிளிய பட்டுல என் தங்கம்ல பயிரோல இஷ்டம் எங்க எடுத்து தரேன், ஒர்க் பண்ணுவேன். எடுத்து தர ஒர்க் பண்ணிடுறப்ப நம்ம போலாம், ஒன்னா போலாம். ஓகே, நான் போய் எடுத்துட்டு வரேன், ஒன்னா போலாம். இப்படி பண்ணாத. 2 பேரும் இப்படி பண்ணாதீங்க, பழி வாங்காதீங்க. நான் சிஸ்டம் எடுத்துட்டு வந்துடுறேன்.